கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். ஆராதனை ஆராதனை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூர்வே. ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூர்வே. எல்லா கைகளை தட்டி ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. நம்ம அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை. சரி, கேம் ஷோ ஃபர்ஸ்ட் நடத்தலாமா? வேத வினா போட்டதுக்கு முன்னாடி கேம் ஷோ நடத்தலாமா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வேத வினா போட்டு போயிடலாமா? புரியுது, அவ்வளோதான். சரி, ஓகே. எங்கே பாதி பேர் காணோம்? எக்ஸாம் சொன்னோடனே எஸ் ஆயிட்டாங்களா? சொல்லாமல் வச்சா சொல்லலையேன்றீங்க, சொல்லிட்டு வச்சா காணாமல் போயிடுறீங்க. என்ன தான் பண்ணுறது உங்களை? சரி, ஓகே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். சரிங்களா? நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா பேசலாம். ஏசப்பாவை தேடுற. சர்ச்சுக்குள்ள ஏசப்பா உட்காந்துட்டு இருப்பாரா? நம்ம தேடுறோம்ல, கரெக்டு தான். ஏசப்பாவை தேடுன்னு சொல்லிட்டு சபைக்குள்ள ஆண்டவர் இருப்பார்ல, எல்லா இடத்துலையும் இருப்பார். இப்போ ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டியா? ஒன்றும் இல்லை, பர்டிகுலராக கர்த்தர் எல்லாமே பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட்டோமா? கர்த்தர் நம்ம பக்கத்தில் தாங்கிறாரு, கரெக்டு தானே? ஆனால் நமக்கு தெரிய மாட்டுறாரு. அவரோட சத்தம் நமக்கு என்ன பண்ண மாட்டுது? கேட்க மாட்டுது. ஏன் கேட்க மாட்டுது? உலக பிரகாரமான காரியங்களை உள்ளுக்குள்ளே வச்சுன்னு இருந்தால் கர்த்தர் பேசுறது கேட்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்களேன், ஒரு கிளாஸுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் எல்லாரும் கராத்தே கிளாஸுக்கு போகிறீங்க, கரெக்டுங்களா? இங்கே எல்லாரும் கிறிஸ்டின் தானே? எல்லாரும் கிறிஸ்டின் தானே? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யாரை மகிமைப்படுத்துறீங்க? அப்போ உங்கள் அல்லேலூயா அவ்வளோதான். மனுஷனுக்குன்னு சொல்லாமல் கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமாக சொல்லுங்க பார்ப்போம். சரி, ஓகே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்டியன் தான், சரியா? இப்போ நீங்கள் வந்து கராத்தே கிளாஸ் போகிறீங்க. இங்கே யாராவது போனவங்க இருக்கிறீங்களா கராத்தே கிளாஸ்? யாராவது? சரி, இல்லை, ஓகே. சரி, ஓகேயா. ஜாப்ரியா காணோம், எங்கே போச்சுன்னு தெரில. சரி, ஓகே, ஓகே, ஃபைன். நீங்கள் எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வரீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு கராத்தே கிளாஸில் மேக்ஸிமம் எத்தனை வருஷம் வரையும் இருக்கலாம்? ஓகே, மைக்கோட பேசுறதுனால ஒரு சிலருக்கு கொஞ்சம் இடம்லாம் இருக்குமா? ஒரு கராத்தே கிளாஸ்ல மேக்ஸிமம் எவ்வளவு நாள்ல எத்தனை வருஷத்துல லேர்ன் பண்ணலாம்? 5 வருஷம். சரிங்களா? நீங்களா 5 வருஷத்துக்கு மேல வரவங்க மட்டும் கைக்குங்க பார்ப்போம். சபைக்கு 5 வருஷத்துக்கு மேல வரவங்க மட்டும் கைக்குங்க பார்ப்போம். இல்ல சபைக்கு இன்னைக்கு மட்டும் தான் வரலாம், இல்ல இந்த வருஷம் தான் வரணும்னு சொல்றவங்க மட்டும் கைக்குங்க பார்ப்போம். இந்த சர்ச்சுக்கு இல்ல, பொதுவா சர்ச்சுக்கு போறோம். அப்பத்துல இருந்து போயிருக்கீங்களா சர்ச்சுக்கு? சரி, ஓகே. அப்போ
கராத்தே கிளாஸ்ல 5 வருஷம் இருக்கிறவங்க பிளாக் பெல்ட் அந்த பெல்ட் இந்த பெல்ட் வாங்கி போயிடுறான். அவன் ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சு நடத்துறான். கரெக்டா? நம்ம இத்தனை வருஷம் வந்து நம்ம என்ன கத்துன்னு இருக்கோம்? வாலிபர் மீட்டிங் அப்பத்துல இருந்து நடக்குது. கரெக்டா? ஞாயிறு ஆராதனா காலங்காலமா நடக்குது. நம்ம வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் கிட்ட இருந்து ஒரு காரியம் ஆண்டவர் தேடணும்னு சொல்றோம்ல, இது பண்ணும் அதை பண்ணு சொல்றோம்ல. நம்ம என்ன கத்துக்கணும், எந்த அளவுக்கு முன்னேற்றத்துல போயிருக்கோம்? ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் நான் ஆண்டுகிட்ட நான் இங்க வந்து நான் இவ்வளவு ஒரு முன்னேற்றம் அடைச்சிருக்கேன் சொல்லுங்க. சகோதர சகோதரர்கள் தான் பேசலாம். இது எதுக்கோ பேசலாம், இதுக்கு பேசலாமே. நீங்க சொல்றத வச்சுதான் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்களும் ஐடென்டிஃபை பண்ண முடியும், நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியாது. கரெக்ட்? ஆனா ஸ்கூலுக்கு போற எல்லாரும் பாஸ் மார்க் வாங்கலாம். கரெக்ட் தானே? ஸ்கூலுக்கு போற எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியல, பாஸ் மார்க் வாங்கலாம்ல. சபையில வந்து சபைக்குள்ள வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு வசனத்தை கேட்டுட்டு ஃபெயில் ஆனா எங்க போவோம்? வசனத்தை கேட்டோம், ரட்சிப்பு பத்தி தெரிஞ்சுட்டோம், நம்ம பின்மாற்றத்திலயோ இல்ல உலகப்பிரமான காரியத்துல போயிட்டு நரகத்துக்கு போனா நம்மள மாதிரி பரிதபிக்கக்கூடியது யாருமே இல்ல. கரெக்ட் தானே? சபைக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விளையாடிட்டு இருக்குமா? கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்குமா? எல்லாமே பண்றோமா? சபைக்குள்ள வந்து என்ன கத்துக்கணும்? சபைக்குள்ள வந்து என்ன கத்துக்கணும்? சபைன்றது என்ன? நம்ம கத்துக்கிற இடம். கரெக்ட் தானே? சபைன்றது நம்ம கத்துக்கிற இடம். நம்மளாம் ஒரு கரடுமுரடான கல்லு வச்சுக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கரடுமுரடான கல்லு கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமா, கர்த்தருக்கு பிரியமான ஒரு கல்லு மாதிரி மாறணும்னு வச்சுக்கலாம். இந்த கரடுமுரடான கல்லு என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் உடைப்பாரு, செதுக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அந்த கல்லை உடைப்பாரு. கரெக்டா? கல்லை உடைச்சு உடனே இது பண்ண மாட்டாரு, கல்ல தண்ணி ஊத்துவாரு. தண்ணி ஊத்தி அந்த கல்லு தூள் தூள் ஆகிட்டு தண்ணி ஊத்தி என்ன பண்ணுவாரு? அவருடைய பக்குவத்துக்கு சேர்ப்பாரு. கரெக்டா? அவருடைய பக்குவத்துக்கு சேர்ந்து லாஸ்ட் என்ன பண்ணுவாரு? சுட்டெரிப்பாரு. ஏன்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்னா சுட்டெரிச்சுதான் ஆகணும். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? இல்ல ஏதாச்சும் புது பொருள் ஏதாவது சொல்றேன். மண் என்ன பண்ணுவாங்க? வச்சு அந்த கல்லை உடச்சு மண்ணு மாதிரி ஆக்கிட்டு தண்ணி போட்டு அவருக்கு சுத்தமா வச்சு அதை சுட்டெரிச்சாதான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். சுட்டெரிக்காம இருந்தானா ஆகும். உடைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். எங்களை நடத்தின பாஸ்டர்ஸ், எங்களை நடத்தின இதெல்லாம் ஒரு சில சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். அதுபடி நம்ம நடக்கும் போதுதான் இந்த இடத்துல வந்து நிக்க முடியுது. கரெக்டா? நமக்கு வந்து நிறைய பேர் இப்போ ஏதாவது சொல்லிட்டு வச்சுக்கலாம், இந்த சர்ச்செல்லாம் வேற சர்ச்சுக்கு சொல்லிட்டு ஓடிடுறோம். அந்த பாஸ்டர் எப்பவே என்ன பார்த்தாலே இது சொல்றாரு, அவங்க வந்தா என்னையே டார்கெட் பண்றாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த மாதிரி. உடைக்கப்படாமல் உருவாக்கப்பட முடியாது. சரியா? நான் உருவாக்கப்படணும், கர்த்தருடைய கையில நான் விலையேற பெற்ற பொக்கிஷமா இருக்கணும்னு சொன்னா அப்போ உடைக்கப்படணும். ஒரு சிலருக்கு ஒரு சில வார்த்தைகள் சொன்னா கஷ்டமா இருக்கு. அவர் எப்ப பார்த்தாலும் என்ன டார்கெட் பண்றாரு, பாஸ்ட் எப்ப பார்த்தாலும் என்ன இது பண்றான். டார்கெட் பண்ணா இல்லைன்னா அவார்டா தராங்க. இந்த பாஸ்ட் தனியா கூட்டி கவனிக்கிறாரா? சபைன்றது நம்ம கத்துக்கிற இடம். இந்த இடத்துல வெக்கப்படக்கூடாது. இத்தனை வருஷம் வந்து என்ன கத்துக்கணும் கேட்டா ஒண்ணுமே இல்லைன்றீங்க. நீங்க எதுக்கு கத்துக்கணும் தெரியுமா? நீங்க போய் வெளியில போயிட்டு வெளிச்சம் வீசணும். அதுக்குதான் இங்க வந்து கத்துக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல இருக்கிற கொஸ்டின் தான் நீங்க போன தடவை கேட்டது. ஒரு சிலர்லாம் நல்லா எழுதிருக்கீங்க, ஒரு முயற்சி தான் நல்லா பண்ணிருக்கீங்க. சரிங்களா? ஒரு தம்பி பேரே தான் விட்டான், யாருன்னு தெரியல. அது மாதிரிலாம் இருக்கு. ஓகே, ஆனா யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் யாருன்னு. சரி, ஓகே, நல்லா கேட்டுங்க. இங்க எதுக்கு வரோம் சொல்லுங்க பாப்போம்? விளையாடுறதுக்கா? கத்துக்கிறதுக்கு வரோம். நீங்க கத்துக்கினாதான் மத்தவங்களுக்கு கத்து கொடுக்க முடியும். அல்லேலூயா. நீ கத்துக்காம வெளியே போயிட்டு சொன்னு பஸ் நீ போய் தெரிஞ்சுன்னு வாடான்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணுவான்? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கத்துக்கணும். கீழ்படிதல் ரொம்ப முக்கியம். போதகர் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறார். கரெக்டா? இந்த மாதிரி போதகர்னா உண்மையில நான் பார்க்கல, ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கண்டிக்கிறாங்க. மற்றபடி உங்களை ஃப்ரெண்ட்லியா தானே நடத்துறாங்க.
அப்போ அவங்க கிட்ட இருந்து நம்மனா அவரு ஈஸியா இங்க வந்துட்டாரு நினைக்கிறீங்களா? அவரோட டெஸ்டிமோனிலாம் கேட்டிருக்கீங்களா? ஒரு சில சபையில அவர் போன சபையில அவருக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கல, அவர் முன்னாடி நிக்க விடல, தெரியுமா உங்களுக்கு? அப்பேற்பட்டவரு நான் பெற்ற இன்னல பசங்க பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை நிக்க வைக்கிறாரு, தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியாது? ஈஸியா யாரும் ஃபுல்ஃபிட் கொடுக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்குலாம்? ஈஸியா யாரும் தர மாட்டாங்க. பசங்க நான் பெற்றத படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு என்ன தராரு? ஃபுல்ஃபிட் தராரு. பயன்படுத்திங்க. என்ன பண்ணணும்? பயன்படுத்திங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கேம் ஷோ நடத்தலாம். பைபிள்ல இருந்து தான் எடுக்க போறோம் கேம் ஷோ. வேதவினா வேற, சரிங்களா? இன்னைக்கு மெசேஜ் இருக்காது, வேதவினா, சரியா? ஆனா கேம் ஷோ வந்து பைபிள்ல இருந்து தான் எடுக்க போறோம். படிக்கலையாமா? 4 நாள் ரூத் அதிகாரம் தான். ஈஸியா உட்காந்து போய் வச்சிருப்போ. ரொம்ப அதிகாரம், 4 நாள் அதிகாரம் தான். உட்காந்து படி, கிண்டல் பண்ணல, உட்காந்து வச்சிருப்போம், சரிங்களா? சரி, கேம் ஷோ போலாமா? யார் மனசாச்சு கஷ்டமாச்சா? ஹல்லேலூயா. யார் மனசமாச்சு வேதனை பச்சா? மனசாச்சு இல்ல? நல்லா இருக்கீங்களா? நீங்க அல்லேலூயா சொல்றது கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. நல்லா பாருங்களா, பைக்ல இருந்து அங்கிருந்து இங்க வரத்து தேவனுடைய கிருபை இல்லாம வர முடியாது. நம்ம இங்க இருந்து அங்க நகரத்துக்கு கூட தேவனுடைய கிருபை வேணும். நம்ம சேஃபா வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம்ல, கர்த்தருடைய கிருபை, சரியா? அப்போ ஆண்டவரை நீங்க அல்லேலூயா சொல்லும் போது மனசார ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அது மனசுல இருந்து சொல்லுங்க. ஆண்டவர் அதுல தான் பிரியப்படுறாரு. அல்லேலூயா. வசனம் இப்படியா சொல்லுகிறது? இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளிலால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய உள்ளமோ இருதயமோ தூரமா இருக்கான். நம்ம அப்படி இருக்கணுமா? அல்லேலூயா. சரி, ஓகே, கேம் ஷோ நடத்தலாமா? சொல்லுங்க, இந்த மாதிரி கேம் ஷோ நடத்தனா, இந்த மாதிரி கேம் ஷோ நடத்தணும் சொல்லிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? பெரிய நீங்க சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க, இந்த மாதிரி கேம் ஷோ பிரயோஜனமா இருக்கு. பைபிள் ரிலேட்டடா நான் தெரிஞ்சுக்காத தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு இது பண்ண சொல்லுங்க, பேசுங்க. ஓகே, யாரை பிரிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்காங்க. தம்பி, ஓகே, நடத்தலாம். வைக்கலாமா? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நேம் கேட்கட்டுமா? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நேம்ஸ், கேரக்டர்ஸ், சம்திங் ரிலேட்டடா ஃபாஸ்டமாக இருப்பாங்க. நீர்பியா? ஓகே, யாருமே சரிம்மா இங்கே பாருங்களேன், யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்காதீங்க. இப்போ இந்த பையன் வந்து நல்லா பைபிள் ரிலேட்டடாக நல்லா சூப்பராக பண்ணுறான்னு வச்சுங்களேன், அவன் சொதப்பிட்டான், அவன் நீ ஃபாலோ பண்ண அவன் சொதப்பிட்டான்னு வச்சுக்கலாம், நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க, சரிங்களா? ஒருத்தர் பார்க்காதீங்க. சரி சரி, டீம் பாருங்க, போனது 2 வாரமா என்னாச்சு, மெய்ப்பர் டீம் சொல்லிட்டு கர்த்தர் டீம் சொல்லிட்டு இது பண்ணோம். பாஸ்டர் எங்கள் டீமில் இருக்காங்க, பாஸ்டர் எங்கள் டீமில் இருக்காங்க. ஆனால் பசங்க சொன்னது எல்லாமே யாருன்னா பசங்க தான் சொன்னாங்க மோஸ்ட்லி, சரிங்களா? நீங்கள் வளர்ந்துருக்கிறதுல சந்தோஷம், சரிங்களா? ஓகே, எழுந்துங்க எழுந்துங்க, எல்லாரும் எழுந்துங்க. சரி, கேம் ஷோ போகிறதுக்கு முன்னாடி போன மாதம் நடத்தின இது பேப்பரை கொடுத்துட்றேன். அடுத்த நாடன்னா நான் என்ன படிக்கிறேன்லாம் எழுதி வச்சுக்கிறான். சரி, ஓகே. கொஸ்டின் ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். மற்றவங்களுக்கு புரிஞ்சுது உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் புரியலாம் சொல்லுவேன். ஒருத்தர் புரிஞ்சு ஓகே நெக்ஸ்ட்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கவனம் இங்கே இல்லைன்னு அர்த்தம். கிளியராக சொல்லிட்டேன், ஒரு தடவை தான் கொஸ்டின். நீ ஹீப்ரூல எழுதுமா? சவுத் கொரியாவா நார்த் கொரியாவா? முதல் கொஸ்டின் நான் பேசுறது கேக்குதா?
சூப்பர். கை தூக்கும் பாப்பா எல்லாரும். ஓகே பாரு, டேவிட்டுக்கு மட்டும் காது கேட்கல. அப்போ கொஸ்டின் நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். சொல்லுவோம்ப்பா லாஸ்டா. நகோமியின் கணவர் பெயர் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின். நகோமியின் பிள்ளைகள் பெயர் என்ன? 2 பேரும் எழுதணும். சொல்லட்டுமா? நகோமியின் மருமகள்கள் பெயர் என்ன? இப்ப சொன்னல நகோமி, அவங்களுடைய சொந்த ஊரை எழுதுங்க. சொந்த ஊர் பேர் நகோமியுடைய. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டுமா? இது பண்ணக்கூடாது தம்பி. எக்ஸாம் எழுதும்போது, ஸ்கூல்ல காலேஜ்ல எழுதும்போது இது சிரிப்பீங்களாடா? சென்னை 28 எழுது. கர்த்தருடைய கை யாருக்கு விரோதமாக இருந்தது? பேர் மட்டும் எழுதணும். வந்துட்டயா? எதிரியாடா? சூப்பர்ரா. ஓகே ஓகே ஓகே. எத்தனை வருடம் மோவாப் தேசத்தில் இவர்கள் வாசம் பண்ணினார்கள்? நகோமியோட ஃபேமிலி எத்தனை வருஷம் மோவாப் தேசத்தில் வாசம் பண்ணினார்கள்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னது யார்? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னது யார்? எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்குறேன். ஓகே, அதுலேயே தான் 7th கொஸ்டின் தான் இது. இன்னும் போல அப்படின்னு சொன்னாங்களா? யார்கிட்ட சொன்னது? பக்கத்துல யார்கிட்ட சொன்னது? அது ஆக்சுவலாக இது வேற கொஸ்டின் இல்லை, அதே கொஸ்டின் தான். நான் கேட்டது 7 கொஸ்டின் கேட்டிருக்கேன்ப்பா, சரியா? ஆமாய்யா. யார்கிட்ட சொன்னது? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று யார்கிட்ட சொன்னது தம்பி? நகோமி தன்னை எப்படியாய் அழைக்க சொன்னார்? நகோமி தன்னை எப்படியாய் அழைக்க சொன்னார்? இரு, ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் தரணும்ல. சூப்பர். ஓகே. எலிமெலேக்கின் உறவின் சொந்தக்காரர் யார்? எலிமெலேக்கின் உறவின் முறையில் சொந்தக்காரர் யார்? ரூத் எந்த தேசத்தால்? ரூத் எந்த தேசத்தால்? அடுத்தது. ஓகே. எத்தனை படி வார்கோதுமையை போவாஸ் ரூத்திற்கு கொடுத்தான்? எத்தனை படி வார்கோதுமையை போவாஸ் ரூத்திற்கு கொடுத்தான்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று யாரிடம் சொன்னது? ஒரு பேர் எதுனா ஒரு அரை மார்க் தான் கிடைக்கும். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று யாரிடம் சொன்னது? ஓகே. போவாஸ் பட்டணத்தில் எத்தனை மூப்பரை அழைப்பார்? போவாஸ் அந்த உள்ள கிராமம் பட்டணத்தில் இருக்கிற எத்தனை மூப்பரை அழைத்தார்? ஈஸியானதுதான், ஆனால் நமக்கு என்னன்னா மைண்ட் இருக்காது கொஞ்சம்.
பச்சைங்களுக்கு ஓகே. எத்தனை மூப்பரை அழைத்தான் போவாஸ்? ஓகே, இந்த கொஸ்டினை நல்லா லிசன் பண்ணாதான் புரியும். இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தும் வழக்கம் எது? இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை அதை வந்து எழுதலாம். பர்டிகுலர் அந்த வேர்டு பர்டிகுலர் வேர்டு இருக்கலாம். அந்த அந்த இது இருக்குல்ல, அது மட்டும் எழுதினா போதும். இப்போ வந்து கோதுமை எப்படி கொடுத்தாங்கன்னா கோதுமை அப்படின்னு போட்டா போதும். அதுதான் இங்கிலீஷ்ல கூட எழுதணும். இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தும் வழக்கம் எது? சரியா? நீ படிச்சிருப்படா தம்பி, ஆனா மறந்துட்டு இருப்ப. என்னன்னா கொஸ்டின் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, அவ்வளவுதான். ஒரு பொருளை கொடுக்கறது, வீட்டு கொள்றது, அந்த அந்த இதுல இல்ல கொஸ்டினே கேக்குறீங்களே. கொஸ்டின் இஸ்ரவேலில ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தும், அதாவது ஃபைனல் பண்ணுவாங்க. ஒரு ஒரு வந்து ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அந்த இது இப்போ எப்படின்னா நம்ம இடத்துல வந்து மாடு வாங்க போகும்போது கையில் இது பண்ணிட்டு இப்படி இப்படின்னு டவல்லாம் போட்டு பண்ணுவாங்கல்ல, வேலை பேசுவாங்கல்ல, அது மாதிரின்னு வச்சுங்க. ஓகே, நல்லா கேளுங்க. சகல ஜனங்களும் மூப்பரும் ரூத்தை யாரை போல வாழ்ந்திருப்பார்களாக என்று வாழ்த்தினார்கள். சகல கிராமத்தில் இருக்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற சகல ஜனங்களும், ஸ்பெல்லிங் தெரியலையா? எதை பார்த்து போற? சரி, உனக்கு தெரிஞ்சதுல எழுது. சகல ஜனங்களும் மூப்பரும் ரூத்தை யாரை போல வாழ்ந்திருப்பார்களாக என்று வாழ்த்தினார்கள். கொஸ்டின் முடிஞ்ச பேர் ஒரு கொஞ்சம் மெசேஜ் இருக்குண்டா தம்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். அயல் வீட்டுக்காரர்கள் யாருக்கு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தினார்கள். நீங்க சிரிக்கிறது சிரிங்க, எவ்வளவு நேரம்? இன்னும் 3-4 கொஸ்டின். நெக்ஸ்ட் வரேன், இருங்க. அயல் வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்கு ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு வாழ்த்துனாங்க. 16 தான் சொன்னேன். இந்த 7வது வந்து ஒன்று சொன்னலையா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று யார் யாரிடம் கூறியது? இது 7வது கொஸ்டின். அதுதான். ஆமா, 7ல் 2 ஆன்சர் வரும், இது 12ல் 2 ஆன்சர் வரும். ஐயா 7வது கொஸ்டின் தான் கேட்டேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று யார் யாரிடம் கூறுது? அப்ப 2 ஆன்சர் வரும்ல. அப்போ அதை இது பண்றீங்க. ஒன்றும் இல்லை, 7 வந்து இல்ல 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 7 இருக்குல்லையா, நீங்க 2 ஆன்சர் எழுதிருப்பீங்க. சரி சரி சரி, சரிங்க சரிங்க, ஓகே. ஐயா அடிஷனல் ஷீட் கேட்பாரு. ஓகே ஃபைன். 17வது கொஸ்டின். சரி 17th கொஸ்டின். ஓகே ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். அப்போ 7th 2 ஆன்சர் பண்ணிருப்பியா? 7வது 2 ஆன்சர் பண்ணியா? இல்லை 12வது 2 ஆன்சர் பண்ணியா? 7க்கு தானே, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூத்தின் பிள்ளை பெயர் என்ன? எழுது, தெரியாதுன்னு சொல்லிட்டு எழுது, மார்க் கட் பண்ணிடுறேன். ரூத்தின் பிள்ளை பெயர் என்ன? 17 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. 18 இல்ல, இன்னும் 3 கொஸ்டின் தான் முடிச்சிடலாம்.
போவாசின் தகப்பன் பெயர் என்ன? போவாசின் தகப்பன் பெயர் என்ன? அப்பா 18 கொஸ்டின் கேட்டிருக்கேன். லாஸ்ட் 2 கொஸ்டின். 17 வந்து ரூத்தின் பிள்ளை பெயர் என்ன? 19வது கொஸ்டின். ஈசாயின் மகனின் பெயர் என்ன? 19th கொஸ்டின். ஈசாயின் மகன் பெயர் என்ன? 19. The last question. ஈசாயின் தாத்தா பெயர் என்ன? ஈசாயின் தாத்தா பெயர் என்ன? லாஸ்ட் கொஸ்டின். 20 தான்ப்பா ஈசாயின் தாத்தா பெயர். பேர் வந்து எங்க எழுதணும்னா மடிச்சு இது மாதிரி பேப்பர் வந்து மடிச்சுட்டு உங்க இருக்கிற பேப்பரை மடிச்சுட்டு இந்த சைடு எழுதுங்க. ஆமா, ஈசாயின் பிள்ளை, ஈசாயின் தாத்தா. லாஸ்ட் கொஸ்டின். ஈசாயின் தாத்தா. தம்பி ஆன்சர் எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுங்க. 18 வந்து நினச்ச நீ என்னடா இன்னும் கேட்கலையா? போவாசின் தகப்பன் பெயர் என்ன? போவாசின் தகப்பன் பெயர் 20 வந்து ஈசாயின் தாத்தா பெயர். சரி, ஓகே, முடிச்சுங்க. அப்படியே பேப்பரை கடகன்னு மடிச்சுட்டு உங்க நேம் எழுதுங்க. போன வாட்டி நேம் எழுதாத ஒரு சில சகோதரர் இருக்காங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் அப்படியே உட்காருங்க, சரிங்களா? எழுந்துக்காதீங்க, அப்படியே உட்காருங்க. நேம் எழுதிட்டியா? அப்படியே உட்காருங்க. பேப்பர் மடிங்க. அடுத்தவங்களோட பேப்பர் எல்லாம் பார்க்காதீங்கடா. டேய், உங்களோட பேப்பர் பாருங்கடா. உங்களோட பேப்பர் பாருங்க. இல்ல அதை நான் இது பண்ணிக்கிறேன். பேப்பர் பேர் எதுரா? போன வாட்டி ஏதாம